ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது அக்ரிகல்ச்சரல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்தாலும் இதில் இருக்கிற கொஸ்டினும் தான் வரும். ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம் தான் குரூப் 4லையும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம், கருவி கிடையாது, தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னா கோவை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி. அடுத்தது மறுவு தான் கேட்டிருக்காங்க. கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. சரியான நிறுத்தக்குறியீர்கள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நிறுத்தக்குறிகள் அறிதல் எது சரியானது? சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதில் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். ஆப்ஷன் பி பாருங்க, இதுதான் சரியான விடை. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் பி. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இது எதிர்காலம். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இது விண்மீன். விண்மீன், இதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது இதில் கேட்குற எல்லா கொஸ்டினும் முக்கியம் கிடையாது. ஏதோ ஒரு கொஸ்டினில் தான் நம்ம வலிக்கு விழுந்துருவோம். அந்த ஒரு கொஸ்டினை சரி பண்ணிட்டா போதும், நம்ம 90, 95 எடுத்துடலாம். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். இது இறந்த காலம். குமரன் மலையில் நனைந்தனன். இது இறந்த காலம். உரைத்த வேர் சொல்லை தருக. உரை. இதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உரை அப்படின்னா வேர் சொல் இது கட்டளையிடுற மாரி வரும். உரைத்த எந்த வேர் சொல்லாக இருந்தாலும் அது கட்டளையிடுற மாரி வரும். உரைத்த அப்படிங்கிறது உரை அப்படின்னா அது கட்டளையிடுற மாரி இருக்குது. அடுத்தது கேலி சித்திரம் என்றால் இதற்கு சரியான வினா சொல்லை கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு அர்த்தம். இதுவே கேலி சித்திரம் வரைவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அது எப்படி அப்படின்னு எழுதலாம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர், எத்தனை பேர்? இது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை அப்படின்னா அது கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. இது 6th-லையும் 10th-லையும் இருக்கிற முதல் இயலில் இருக்கும். எடுத்து பார்த்துருக்குங்க. இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. இது வியங்கோல் வினைமுற்று. இருபொருள் தருக. படி அப்படின்னா படிக்கட்டு, படித்தல்.
இதற்கும் இருபொருள் தருக தான். நகை அப்படின்னா புன்னகை ஆபரணம், இருபொருள் தருக. கூவல் அப்படின்னா அது நீர்நிலை பள்ளம். பொருள் வேறுபாடு அறிக. உலை உலை, முதல்ல இருக்கிற உலைக்கு உழைப்பு, இரண்டாவது இருக்கிற உலைக்கு சேரு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு அப்படின்னா மடு மாடு, கழனி அருகே இருந்த மடுவில் மாடு நீர் பருகின அப்படிங்கிறதான் சரியான விடை. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று: தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம்: இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இது கூற்று காரணம் சரி. அடுத்தது, கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்தில் இருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனவையாகும். இதில் 1, 3 சரி, 2வது மட்டும் தவறு. இதை ஞாபகம் வச்சுங்க. வங்கி அட்டை இல்லைனாலும் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண்ணை வச்சு பணம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா அப்படின்னா ஊடகம். அடுத்தது, சைடு எஃபெக்ட் என்ற இதற்கு ஏற்ற கலை சொல்லை தெரிவு செய்க அப்படின்னா பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள் அப்படின்னா நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் அப்படின்னா குவியல், கற்குவியல். கல் அலைன்னு சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. கல்லலை அப்படின்னா கற்குவியல் அர்த்தம். பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை. பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. என்னன்னு பார்த்தோம்னா 2வது தான் சரி. ஆப்ஷன் பி, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்தது, சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஓர் வரணும். ஓர் ஒரு வருதுன்னு ஞாபகம் வச்சிங்க. ஓர் அப்படின்னா அது உயிரெழுத்து இருந்தால் ஓர் வரும். ஓருக்கு அடுத்தது உயிரெழுத்து இருக்கணும். அதுவே ஒரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதற்கு அடுத்தது மெய்யெழுத்து இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதில் பாருங்க, ஓர் இரவும், அங்கே பாருங்க ஓர்ங்கிற எழுத்துக்கு அடுத்தது இரவும் அப்படிங்கிறதுல உயிரெழுத்து வரணும் வந்திருக்கு. ஒரு பகலும் அப்படிங்கிற இடத்துக்கு உயிர்மை வரணும், அதுவும் வந்திருக்கு. சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதில் ஓர் அழகிய, இதுலேயும் பாருங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அடுத்தது, சொல் பொருள் பொறுத்துக. விச்சை அப்படின்னா கல்வி, ஈயில் அப்படின்னா கொடுத்தல், பருதி அப்படின்னா கதிரவன், வெறுப்பு அப்படின்னா மலை. உரு சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உருனா அழகு, அழகு. அடுத்தது,
சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, சூரன் அப்படின்னா வீரன். இது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பிழையை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தவன் அவன் அல்ல. இதற்கான சரியான விடை புத்தகத்தை எடுத்தவன் அவன் அல்லன். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். பாருங்க, ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அதுதான் சரியான விடை. உணர்த்தினான் வரக்கூடாது, உணர்த்தினார் வரணும். அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதை பார்க்கலாம். காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். இதற்கான கொஸ்டின் பார்க்கலாம். காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவன், சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? இது நேர்மையை விளக்குகிறது. அடுத்தது, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். நெகிழ்ந்தார் வரணும், மகிழ்ந்தார் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, அந்த நெகிழ்ந்தார். அடுத்தது, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வு பணம் கட்ட. காமராஜர் செய்த உதவி பணத்தை கொடுத்தார். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். நன்றி.